தளபதி விஜய் அவர்கள் சினிமாவுல காலடி எடுத்து வைத்து தனக்குன்னு ஒரு நீங்கா இடத்தை கொடுத்துவிட்டு தற்போது அரசியல்ல குதிச்சிருக்காரு. நடிப்பால மட்டும் உயரல, சமூக பார்வை கொண்ட வசனங்களாலும் நல்லதை எடுத்து சொல்லும் தமிழ் படங்களாலுமே மக்கள் மனதுல இப்போது வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காரு. 2024ஆம் ஆண்டு தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை தொடங்கிய விஜய் அவர்களுக்கு பல ஆதரவாளர்கள் திரண்டு கொண்டே இருக்காங்க. சினிமாவில இருந்தவர்கள் எப்படி அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு விஜய் சாருக்கு எதிரானவர்கள் இன்னுமுமே குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சினிமா வாழ்க்கையை விட்டு அரசியல் வாழ்க்கைக்கு தாவிய நம்ம விஜய் அவர்கள் இதுவரைக்குமே நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நாளுக்கு நாள் பல நல்ல உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு. அதை நாம சோசியல் மீடியாக்கள்ல கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா தாவேக கட்சி சார்புல நில உரிமை, வேலையில்லா திண்டாட்டம், கல்வி போன்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு ஏராளமானோர் கலந்து கொண்டாங்க. சாலை மறியல், அறைகூவல் போன்றவற்றால் சேதாரமும் நிகழ்ந்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த சேதாரத்திற்கு பிறகு போலீசார் சில பேரை கைது செய்து டிவிகே மீது நடவடிக்கை எடுக்க போவதாகவுமே சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம அரசு சொத்து சேதாரமாகிருக்கு அப்படின்னு திமுக தரப்புல இருந்து ஒரு சில புரளிகளுமே தற்போது கிளம்பியிருக்கா. சோ அதற்காக தாவேகாவிற்கு 10 லட்சம் அபதார தொகையுமே விதிச்சிருக்காங்களாம். சோ தளபதி அவர்கள் பேசிய பேச்சிற்கு திமுக தரப்புல இருந்து வம்படியாகவே இது போன்ற செயல்கள் பண்ணுவதாக பலருமே குற்றச்சாட்டும் வச்சிட்டு இருக்காங்க. சோ தளபதி அவர்கள் பேசியதற்கு சைலண்டாக நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடி தான் இது அப்படின்னு திமுகவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் சோசியல் மீடியாக்கள்ல கதறிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.